ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க தமிழன் பாலபாரதி பேசுகிறேன். நான் வந்து தினந்தோறும் ஒரு கவிதை வீடியோ சொல்லியும் ஒரு கவிதை எழுதியும் அம்மாட்ட போய் காமிப்பேன். அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே கவிதை எழுதுறா, எனக்கு இல்லாட்டி என்னுடைய தாய்க்கு வந்து கவிதை எழுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசை எல்லா கவிதையும் சொல்கிறேன். ஏன்னா தினந்தோறும் வந்து எழுதுறது அம்மாட்ட போய் வீடியோவும் காமிப்பேன், எழுதுகிற கவிதைகளையும் சொல்லுவேன் அம்மாட்ட. அம்மா அப்போ வந்து பார்த்து ரசிப்பாங்க. என்னுடைய தாய்க்கும் ஒரு கவிதை எழுதி தெரியான்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய தாயை பெற்ற தாய்க்காக ஒரு கவிதை. கல்லு மூக்குத்தி கண்ணாலே, முத்து பல் சிரிக்கும் முன்னாலே, நரைச்ச முடி கூட கலையாத கருப்பு தங்கோணி ஏஞ்சாமி, ருக்மணி லிங்கசாமி என்னை பெற்றவளை பெற்றவள். இந்த கவிதையை சொல்லவும் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கவிதையை என்னுடைய முதல் புத்தகத்திலையும் 31வது பக்கத்தில் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய தாய் கேட்ட கடமையாக நான் எதிர்பார்க்குறேன். அவங்களுடைய ஆசை அதை படித்து கட்டவும் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. புத்தகத்துலேயும் அதை நான் போட்டிருக்கேன்னு சொல்லவும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா என்னுடைய தாய் தான் என்னை முழுசாக நம்பினாங்க. நான் எழுதுறப்ப மற்ற எல்லாருமே சிரிச்சாங்க, ஆனால் என்னுடைய தாய் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. நீ எழுது தம்பி, உன்னுடைய முயற்சியை கைவிட்டுறாதுன்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்த என்னுடைய தாய் தான். அந்த தாய்க்கு சமர்ப்பிக்கிறேன் என்று மண்மனும் தமிழன் பாலபாரதி.